அனி, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீடுலாம் கொஞ்சம் வசதியா தானே இருக்கு. உங்க வீட்டுல பெரிய இடத்துல வளர்ந்துருப்பீங்க. எங்க வீட்டுல அவ்வளவு வசதியெல்லாம் இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் Dress மாத்திக்க எதுவும் இருக்குங்களா? மணி, உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குப்பா. இந்த மாதிரி முத்தம் வச்ச கிராமத்து வீடெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. சரி, என் கூட வரீங்களா? அன்னைக்கு போய் Dress எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? பரவாயில்ல, நான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன நீங்க எப்படி இந்த ஒரு ட்ரெஸ்ஸையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க? இல்லைன்னா உங்க அளவு சொல்லுங்க. நானே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன். சின்ன பொண்ணு, அளவு கேக்குறான் பத்தி அந்த பிள்ளை கிட்ட. என்ன சின்ன பொண்ணு, இவன் இவ்வளவு கேவலமா இருக்கா? ஐயோ, இவன் இப்படிப்பட்டவனா? கொஞ்சம் கூட இவனை நான் இந்த அளவுக்கு நான் நினைச்சு பார்த்தது இல்லையே. எலே எலே சுப்பிரமணியா, வீட்டுல போட்டதுக்கு ஒரு 2 நைட்டி எடுத்துக்கிட்டோமா? வேற என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லுங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். நான் எதுவும் எடுத்துட்டு வந்து அது சைஸ் பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல, நான் எங்கேயும் வரல. எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல வேண்டாம், விடுங்க. ஏய், சின்னதுல இருந்து உன்னை வளர்த்து ஆளக்குறேன். மைனிக்கு 1 ரூபாய் காசு போட்டு பொட்டு வாங்கி கொடுத்துருப்பியாடா? ஓசில தின்னுபிட்டு இப்ப எவ்வளவு ஓடி வந்துட்டானு அவளுக்கு நைட் எடுத்து கொடுக்குறாமே. நைட்டு நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க? நீங்க என்ன சோப்பு யூஸ் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து தரேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் வேணாங்க. ஏன் நீங்க இவ்வளவு சிரமப்படுறீங்க? சுப்பிரமணியா, சின்ன பிள்ளைக்கா, என்ன நீ என்ன சும்மா நொய் நொய்னு கூப்பிட்டுக்கிட்டு? என்ன வேணும் உனக்கு? எலே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? 2 பொம்பளை இங்க வந்து நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? ஆமா, நிக்கிறீங்க தான். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? என்ன மைனி, எல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே? அதானே பார்த்தேன். என்னடா மைனி இன்னும் கூட்டத்தை கூட்டாம இருக்கன்னு இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்ச்சிரப்படி என்னை எப்படி பேசுறான் பாரு. லே மைனின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்றதுல சரியா? உனக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இப்ப என்ன நான் பண்ணிவிட்டேன்? இப்ப என்ன நடந்துச்சு? மைனி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இது என் ஃப்ரெண்டு தானே சொன்னா இல்லையா? நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ ஒரு ஆளே போதும் மைனி என்னை கடுத்து விடுறதுக்கு. அக்கா, நான் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். என்னோட சூழ்நிலை இப்போ கொஞ்சம் சரியில்லை. அதனால ஒரு வாரத்துக்கு உங்க வீட்டில் நான் தங்கிக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி சுப்பிரமணியம் மேல எந்த தப்பும் இல்லை. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். அது முடிகிற வரை உங்க வீட்டில் கொஞ்சம் தங்கிக்கிறேன்க்கா. அம்மா, உன் பிரச்சனை இருக்கட்டுமா? இந்த ஒரு வயசு பையன் கூப்பிட்டுட்டு வந்தா ஊர்ல என்னென்ன பிரச்சனை உண்டாகும் அதை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? என் புருஷன் நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்? மைனி, எதுவா இருந்தாலும் அண்ணன் நான் பேசிக்கிறேன் மைனி. இப்ப என்ன, நாங்க 2 பேரும் ஒன்னா தங்குறதுனால உனக்கு பிரச்சனை? இவங்க இங்க இருக்கிற வரையும் நான் வேணா கொஞ்ச நாளைக்கு வெளியில எங்கேயும் தங்கிக்கிறேன். சுப்பிரமணி, என்ன பேசுறீங்க? கொஞ்ச நாளைக்கு தான் கனி. வசந்தி, அந்த பொண்ணுதான் இம்புட்டு தூரம் சொல்லுது இல்ல? பொண்ணுக்கு பிரச்சனை முடியற வரைக்கும் உன் குழந்தை வேணா எங்கேயாவது தங்கி இருக்க சொல்லு. அப்ப ஊர்ல யாருக்கும் சந்தேகம் வராது இல்லையா? ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றதுல ஒரு தப்பும் கிடையாதுடியா. ஏட்டி, அந்த பிள்ளைக்கு உதவி பண்ண போய் என் குழந்தைக்கு உபத்திரம் வந்துட போகுதுடி. அதுக்கு தான் பாக்குறேன். மைனிய, ஐயோ என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. சரி, இவங்க இங்க இருக்கிற வரைக்கும் நான் அந்த ராசத்தி மைனி வீட்டுல இருந்துக்கிறேன். அண்ணன் கேட்டா இவங்க கொஞ்சம் சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்னு ஏதாவது சொல்லு மைனிய. நீதான் மைனி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். வந்ததும் இவ என்னென்ன புலம்புனா தெரியுமா? நான் வேற ஏதோ என்னமோ நினைச்சுக்கிட்டு வந்தேன். சரிடா சுப்ப, இந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதே பெரிய விஷயம். அதுவும் நல்ல மனசோட நீ வெளில போய்க்கிறேன்னு சொல்ற பாரு, எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்குடா. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பண்ணக்கா. முதல்ல உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். நீங்களே என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கனிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சுப்பு, என்னடா இது? குண்டு மேல குண்டா தூக்கி போடுற? கல்யாணம் ஆன பொண்ணா? ஐயய்யய்யே. ஆமா மைனி, அந்த கதையை கேட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சுப்பு, சாரி கனி, எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். என்ன கதை? நானும் கனியும் காலேஜ்ல ஒன்னா தான் படிச்சோம். காலேஜ்ல நாங்க வேற டிபார்ட்மெண்ட். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கனியை லவ் பண்ணான். அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. சுப்ப, கல்யாணம் ஆனா உன் ஃப்ரெண்டு வீட்டுல கொண்டு போய் விட வேண்டியதுனடா. எதுக்குடா எங்க கூட்டு வந்திருக்க? அக்கா, என் ஃப்ரெண்டுக்கு கூட பிறந்த தங்கச்சி 4 பேர் இருக்காங்க. அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடிக்காம இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அப்புறம் அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா? என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல வேலையும் இல்லாம இருக்கான். கனிக்கு அவங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணதாலதான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்டு இப்ப வெளிநாடு போயிருக்கான். இன்னும் 1 மாசமோ இல்ல 1.5 மாசமோ கனியை அங்கேயே கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறேன்னு சொன்னான். அது வரையும் அவங்க வீட்டுல கனியை தங்க வைக்க முடியாது இல்லையா? கல்யாணம் ஆனது யார் வீட்டுக்கும் தெரியாது. கல்யாணம் நான் தான் பண்ணி வச்சேன். அதனாலதான் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல தங்கிக்கோன்னு நான் கூப்பிட்டுட்டு வந்தேன். என்னடா நீ இந்த வேலையெல்லாம் பாத்துருக்க? கல்யாணம் நீ தான் பண்ணி வச்சியா? ஐயோ, உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன? ஐயோ, என்ன பண்ணுவார்னு தெரியலையே. ஏன் மைனி அண்ணன் என்னன்னு பயப்படுறீங்க? ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணது தப்பா? ஒரு பொண்ணு கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு உதவுறதுல எந்த தப்புமே கிடையாது. என்ன பண்ண, என் குழந்தை நல்ல விதமா சண்டி வளர்த்துருக்கேன். சுப்பு, சரி, நான் உனக்காக எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சுக்கிறேன். இந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போற வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கட்டும். நீ எங்கேயும் போவேனா? எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். மைனி, நீ எப்படியும் ஏத்துக்கோன்னு நம்பிதான் நாங்க கூப்பிட்டுட்டு வந்தேன். ஏன் மைனி, அப்பா ஆத்தா இல்லாத என்னையே நீ பெத்த பிள்ளை மாதிரி வளர்க்குற. இஷ்டம்னு தேடி வர்றவங்களுக்கு கை கொடுக்கவே மாட்டேன். நீ கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவேன்னு தெரியும் மைனி. அதனாலதான் நான் நம்பி இங்க கூப்பிட்டுட்டு வந்தேன். சுப்பு, நீ ஆத்தா ஸ்தானத்துல பாக்குற, அதை
நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் ஆத்தா கூட இருந்தா உனக்கு எப்படி துணையா இருப்பாங்களோ அந்த மாதிரி காலத்துக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன்யா. என்ன ஒரு பாசம், என்ன ஒரு பாசம். ஐயோ எனக்கு புள்ள இருக்குதே. சொல்லுமா தங்கம், நாங்களும் நல்லா இருக்கோம். சாப்பாடா பழைய சோறு தான் மிஞ்சி போய் கிடக்கு, அதை தான் சாப்பிடணும். உன் வீட்டுல என்ன சாப்பாடு செஞ்சீங்க? ஏத்தா எதுவும் செய்யலங்கிற? மேலுக்கு முடியலையா? ஏன் என்ன ஆச்சு? என்னது சொல்றது, நம்ம வீட்டுல பிரச்சனைன்னு கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. ஒரு வாய் சோறு இறக்கல. என் வீட்டுல ஓலை பத்த வச்சு 4 நாள் ஆகுது. என்னமா பிரச்சனை? உனக்கு தம்பிக்கு எதுவும் பிரச்சனையா? மைனி, நான் பிரச்சனைன்னு சொன்னது அங்க நடக்கிற பிரச்சனையே தான். ஏன் மைனி எப்ப பாரு என் அண்ணன் கிட்ட மறுப்புக்கிட்டே இருக்கீங்களா? என் அண்ணன் பாவம் பச்சை மண்ணு ஒன்னெல்லாம் போச்சு. ஏன் மைனி, வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்துகிட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட சரியா வரல. என்னங்க நடக்கிறதுல உன் அம்மா அப்படியே ஒண்ணு ஒண்ணா உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? எங்க அம்மா எங்க சொல்லுச்சு, நான் தான் பக்கத்து வீட்டு மாலாவுக்கு போன் பண்ணி கேட்டேன். அவன் தான் சொன்னான் இது மாதிரி உன் வீட்டுல பிரச்சனையா நடக்குதுன்னு. என்ன மைனி, நீங்க எப்ப பாரு டைனா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? மாலா சொல்லுவா, மாலா உனக்கு. மாலாவுக்கு போன் பண்ணி நீ கேட்ட, இதெல்லாம் நம்பணும். அம்மா ஒலை பத்த வைக்கிறேன்னு சொல்லி உள்ள வந்த, என்ன ஆச்சு? ஒலையா இன்னைக்கு பத்த வச்சு சோறு ஆக்குற மாதிரி தான். இந்தா உங்க மாவா போன் பண்ணிருக்கா. போன் வைக்கிறதுக்கு இன்னைக்கு பொழுதாவதா இல்ல நாளைக்கு பொழுதாவதோ யாரு கண்டா? அத தங்கம்மா, என்னவா என்ன செய்தி? என்ன திருத்துப்பட்டு போன் பண்ணிருக்கா? இந்த நம்ம வீட்டுல சண்டை நடக்குதுன்னு ஒரு வாரமா உங்க மாவ வீட்டுல உலைய வைக்கலையா சோறு ஆக்கலையா ரொம்ப மன கவலையில இருக்கலாம். அதான் சண்டை சமாதானம் ஆயிடுச்சா இல்ல விளக்கு தீக்க வைக்க வரட்டுமான்னு கேக்குறா. அவ வந்து இங்க என்ன விளக்கு நிக்க போறா? அவ புருஷனுக்கும் அவளுக்கும் நடக்கிற சண்டையை முதல்ல விளக்கு தீத்துக்கிட்டா போதும். இந்த போன் அப்படி பீக்கர்ல போடு. அடே இந்த அத்தா பேசுறாங்க, பேசு. எப்படி இருக்க? ஏமா உனக்கு கூட கொஞ்சம் கூட அக்கறை இல்லையாமா? ஏமா வீட்டுல எம்படி தூரம் நடந்துருக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொன்னியாமா? ஏமா ஊர்ல உள்ள யாவகிட்டயே போன் பட்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. என்னத்த பண்ண, கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு ஒட்டு இல்ல ஒரு உள்ள ஆயிடுச்சுல. அம்மா சாமி கொஞ்சம் நிப்பாட்டு, ஓட விடுறத கொஞ்சம் நிப்பாட்டு. இப்ப என்ன நான் செத்து போய் உன் அண்ணனும் உன் தம்பியும் உனக்கு என்ன எழவா விடல? உசுரோட தானே நான் இருக்கேன், அப்புறம் என்ன ஒப்பர் வைக்கிறேன்? ஆமா அங்க நடக்கிற பிரச்சனைக்கே யாரையும் எனக்கு சொல்லி விடல. நீ செத்தாவா எனக்கு ஜோதி சொல்ல போறாங்க? ஆமா ஆமா, உனக்கு சேதி விட்டுப்புட்டா அப்படியே ஆளா வந்து தானே பஞ்சாயத்து பண்ணுவ நீனு. இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டதும் நெஞ்சு வழியில நான் என்ன துடி துடிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். நீ என்னன்னா ஏன் போன் பண்ற, எதுக்கு என் குடும்பத்தை பத்தி பேசுறேன்னு கேக்குறல்ல? சரிம்மா சரி, ஊர் உலகத்துல எவ்வளோ அம்மாவை பார்த்திருக்கேன், ஆனா உன்னைய மாதிரி ஒரு அம்மாவை இப்பதான் பாக்குறேன். எல்லா குடும்பத்திலயும் மவளும் மருமவனும் தான் எல்லாத்துக்கும் முன்ன இருப்பாங்க. ஆனா நீ என்னைய இப்படி ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறிய. டேய் எதுக்கு உன்னைய முன்னாடி நிறுத்தணுமா அது எதுக்கு ஆத்தா சரியா முன்னாடி நிறுத்தி தான் வச்சிருக்கேன். இந்தா இப்ப கூட நடந்த பிரச்சனைக்கு உன்னையும் உன் புருஷனையும் வச்சுதானே சரி பண்ண. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? சரி வீட்டுல வேலை கிடக்கு போன வை. எம்மா என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற? இந்த என் நாத்தனக்காரி என் மாமியாளுக்கு ஒரு 4 மிச்சோட போன பண்ணி பேசுறான். நான் உனக்கு போன் பண்ண வையிங்கிறேன். இந்த வீட்டுல என் மாமியாக்காரி நான் ஒரு டர்ரு விட்டா கூட என் நாத்தனாருக்கு போன் அடிச்சு சொல்றான். நாத்த தாங்க முடியல. உன் மைனி எப்ப பாரு பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கான்னு என்னைய பத்தி புட்டு புட்டு வைக்கிறா. நீ என்னன்னா எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற. எனக்கு எம்பிட்ட அசிங்கமா இருக்கு தெரியுமா? சிரிங்க மணி சிரிங்க, நல்லா சிரிங்க, சந்தோஷமா சிரிங்க. பிரச்சனை பிரச்சனைனாங்க நீங்க சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் சரியா போன மாதிரில இருக்கு. பிரச்சனை நடந்தா அதுக்காக சிரிக்க கூடவா கூடாது? ஏ தங்க சரிட்டி வையிட்டி வேலை இருக்குட்டி உன்ன சாப்பாட்டுக்கு வருவேன். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எனக்கு அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. நான் கிளம்பி வாரேன். எனக்கு நல்ல கறியும் மீனுமா ஆக்கி வையுங்க. என்னங்க போன் போட்ட வேகத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா முட்டு நேரத்தை வீணாக்கிருக்க வேணாம் இல்லையா? என்ன மைனே, நான் இப்ப சோத்துக்கு செத்து போய் தான் உன் வீட்டுக்கு வரேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்தா வீட்டுல ஏதோ சண்டை நடந்ததே இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சேன். இப்ப நீங்களும் அண்ணன் சந்தோஷமா இருக்கிறத கண்குளிர பாக்கலாம்னு தான் வாரேன். நான் ஒன்னும் சோத்துக்கு செத்து போய் வரல. சரிமா, நான் உன்னை ஒன்னும் வர வேணான்னு சொல்லல. வா வா, பேசுற வேகத்தை பார்த்தா நேரத்துக்கு பசி ஏறி பாதி தூரத்தை தாண்டிதான் நான் வீட்டுக்கு வாராம சொல்றப்பல இருக்க. அம்மா எப்படிமா கண்டுபிடிச்ச? அடியே உன்னைய பெத்தவடி நானே, உன்னைய பெத்தவ. ஏம்மா போன வச்சுட்டு நீ வேலையை பாரு. வர்றவ என்ன யாரைய கூட்ட போறான்னு தெரியல. ஏன் அத்தை அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பரவாயில்ல விடுங்க, வந்தா போறா. வந்து ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போகட்டும். 4 நாளைக்கா? அவ வர்றதை பார்த்தா என்னமோ 4 மாசத்துக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. வந்தா தெரியும் என்ன பிரச்சனையை கூட்டிகிட்டு வரேன்னு. ஏம்மா எனக்கு எதிரியே நீதாமா, நீதான். எனக்கு வர்ற கோவத்துக்கு இல்ல அவ வீட்டுக்கு வரட்டும், அதுக்கு பரவாயில்ல இருக்கு. இந்த வீட்டுல சண்டை நடந்தா அவளுக்கு என்ன, இல்ல என்ன நடந்தா அவளுக்கு என்ன? எப்ப பாரு கிளம்பி பைய தூக்கிட்டு ஓடியாந்துடுறான். எத்த எனக்கு ஏற்கனவே 3 காது குத்தி அடுத்த மாசம் பங்குனிக்கு 4வது காது குத்தலான்னு இருக்கேன். மூக்கும் கூட 2 பக்கமும் குத்தி தான் இருக்கேன். எத்த குத்தி தான் இருக்கேன். சரி நான் என் மவ வரா, போய் சாப்பாடு ரெடி பண்றேன். அவ வேற மீன் குழம்பு கேட்ட ஆசையா? என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளை இல்லையா? சரி சரி நான் வரேன். என்னத்தான் இருந்தாலும் மாமியார் புத்திய காட்டாமலா இருப்பியே.
ஊட்டி ஊட்டி பாலும் தேனும் ஊத்தினாலும் பாம்பு சீரத்தான் செய்யும். காலையிலேருந்து சின்ன பண்ணியும் வசந்தியும் பார்க்கவே இல்லை. அவளுங்களும் என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல. போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வரலாம். என்னாச்சு இவளுக்கு? இங்க வந்து கிடக்குறா. ஐயோ கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. டயனா டயனா எவ்வளோ ஏமா டயனா அம்மாடி, எனக்கு எதுவும் முடியலையா? வீட்டில் யாரும் பேசுறதில்ல, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலையா இவ? ஐயோ கடவுளே. எத்த எத்த இங்க ஓடியாங்களே எத்த. ஐயோ இவங்க எங்க போனாங்க தெரியல. டயனா ஏம்மா டயனா இங்க கண்ணை திறந்து பாரு. என்னாச்சு என்னாச்சு டயனாவுக்கு? என்ன எதுன்னு தெரியல. நான் உள்ள இருந்து வெளில வந்தேன், விழுந்து கிடந்தா. என்னாச்சுன்னு தெரியலையா? வீட்டுல தானே இருக்க, என்னாச்சுன்னு பாக்குறது இல்லையா? அம்மா என்ன பிடிச்ச கத்தாதீங்க. இவ என்ன பண்றா ஏது பண்றதுன்னு பாக்குறதா எவ்வளையா? வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காளே, அவளுக்கு என்ன ஆகுது ஏதாவதுன்னு நம்ம பாக்குறதா இல்லையா? என்ன இப்படி பொறுப்பு இல்லாத பதில் சொல்ற? பாருங்க, நான் காலையில பாக்கையில கூட நல்லா தான் இருந்தா. அம்மா எல்லாத்துக்கும் என்னைய பிடிச்சி கத்தாதீங்க சரியா? ஏமாளிய பார்த்துட்டா நல்ல தலையில ஏறி உட்காந்து மொளை அரைக்கிறது தானே எல்லாருக்கும் வேலை. வாய் மூடு, முதல்ல என்னன்னு பாரு. என்ன இதுல வச்சு வாய் மூடுனுகிட்டு? அப்படி எல்லாம் வாய் மூடிக்கிட்டுலாம் என்னால இருக்க முடியாது. இப்ப நீயும் நானும் சண்டை போடுறதுதான் பெருசா? இது பிள்ளைக்கு என்னாச்சுன்னு பாரு. ஆமா நான் தான் இப்ப ஆரம்பிச்சேன் பாருங்க. சே, உங்களுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு வீணா வந்து என்கிட்ட பேசுறீங்க? உங்ககிட்ட இப்ப வந்தது நான் எதுவும் வார்த்தை கொடுத்தனா? நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. ஆமா, அப்படி உனக்கு பிடிக்கலனா வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்க வேண்டியதானே. கேட்ட கேள்விக்கு எதுக்கு பதில் சொன்ன? டயனா டயனா ஏமா டயனா, போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, தெளிச்சு எழுப்பி பார்க்கலாம். என்னமா என்னாச்சு என்னாச்சு? என்ன பிளாச்சி? இங்க வந்து எதுக்கு விழுந்து கிடக்க? அக்கா மாமா கடவுள் என்ன என்ன உயிரோட தான் விட்டு வச்சிருக்கானா? என் உயிர் என்ன இந்த உலகத்தை விட்டு போகலையா? என்னம்மா பேச்சு இதெல்லாம்? இனி ஏனா உங்களுக்கு பாரமா, உங்களுக்கு கஷ்டமா? இருக்க மாட்டேன். நான் உங்களுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்துட்டேன். நான் இருக்கிறதால தான் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இனி நான் இருக்க மாட்டேன். ஐயோ என்ன உளற சொல்லு. ஆமா மாமா, அக்கா கிட்ட நீங்க 2 நாளா என்னாலதான் பேசாம இருக்கீங்க. என்னாலதான் எல்லா பிரச்சனையும். என்னால உங்க தம்பிக்கு ஒரு குழந்தையும் பெத்து கொடுக்க முடியல. இந்த வீட்டுல உள்ள எல்லார் கூடயும் சேர்ந்து சந்தோஷமா வாழவும் முடியல. எந்த தப்பு பண்ணல. ஆனா நான் எது பண்ணாலும் அக்காவுக்கு எல்லாமே தப்பாதான் தெரியுது. அக்கா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. சத்தியமா நான் உங்களை பிரிக்கணும்னு இப்படி எல்லாம் எதுவும் பண்ணல. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா உனக்கு என்னன்னு சொல்லுமா, அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். இல்லக்கா இதுதான் சொல்ல வேண்டிய நேரம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். ஐயோ என் தம்பிக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? ஏமா அப்படி எல்லாம் பேசுற? ஏங்க முதல்ல இந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க. ஏன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பழைக்க மாட்டேன். வேணா வேணா, இனி நான் பழைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை இப்படியே விட்டுடுங்க. நீங்க 2 பேரும் என்னைய மன்னிச்சுட்டா மட்டும் போதும். எனக்கு என் மேல எது தப்பு இல்லைன்னு நீங்க நம்புங்க. எங்க அத்தையை கூப்பிடுங்க. அத்தைக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ என்னம்மா இது முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு. இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள நீ இப்படி எல்லாம் புலம்புற. ஏமா என்ன ஆச்சுமா, என்ன பண்ண? மாமா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. யாரை பார்த்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் நீதான் காரணம்னு சொல்றாங்க. அக்கா எல்லாருக்கிட்டையும் என்னாலதான் பிரச்சனை, நான் இருக்கிறதாலதான் அக்காவுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்க. ஐயோ நான் இல்லக்கா, இல்ல நீங்க சொன்னதாதான் எல்லாரும் பேசிக்கிறாங்கக்கா. நீங்க சொல்லாம யாரும் பேச மாட்டாங்கக்கா. உங்களுக்கு நான் உயிரோட இருக்கிறது பிடிக்கலக்கா. இந்த வீட்டுல நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு என் புருஷனை விட்டா வேற யாரும் இல்லக்கா. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்க்கா. பாத்தியா பாத்தியா, நீ பண்ண ஒரு சின்ன விஷயம் இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்கன்னு பாத்தியா? ஏதோ ஒரு கோபத்துல உன்னை நான் அடிச்சுட்டேன்னு வீம்புக்குன்னு நீ பண்ணது இப்ப எங்க வந்து நின்றுக்கு பாத்தியா? இந்த புள்ள சாவ பிழைக்க கிடக்க. இது என்ன பதில் சொல்ற? ஆனா டயனாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வேணாம் மாமா விடுங்க, வேணாம். மீண்டும் மீண்டும் எனக்காக அக்கா கிட்ட சண்டை போடாதீங்க. நான் இருக்கிறது நிச்சயம் கிடையாது. இனி நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா போதும். அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டுட மாட்டேமா. உனக்கு எதுவும் ஆகாது. உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக இப்படியா பண்ணுவேன்? நான் நம்புறேமா உன்னை, நான் நம்புறேன். வாமா முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம். வேணாம் மாமா, வேணாம் வேணாம் வேணாம். என்ன பண்ணணும் சொல்லுமா. மாமா நான் பால்டாயில குடிச்சிட்டேன். நான் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம். என் புருஷனுக்கு மட்டும் சேதி விட்டுடுங்க. கடைசி அவரை ஒரு முறை பாத்துக்கிறேன். என்ன பால்டாயில குடிச்சிட்டியா? என்னம்மா இதெல்லாம்? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாமா இப்ப பக்கத்துல இருக்கிற மருத்துவரை வர சொல்லுங்களேன். பேசாத, நீ பேசாத என்கிட்ட.